ஜம்மு காஷ்மீரில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டினரை கண்டறிய மத்திய அரசு குழு அமைத்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டினரை கண்டறிந்து அவர்களை வெளியேற்றும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 2021 ஜம்மு காஷ்மீர் காவல்துறை நடத்திய சோதனையில் மியான்மரைச் சேர்ந்த 270 ரோஹிங்கியாக்கள் சிக்கினர். அவர்கள் ஹிராநகர் தடுப்பு மையத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பல ஆண்டுகளாக வெளிநாட்டினர் தங்கியிருக்கிறார்கள். இந்த சூழலில் ஜம்மு காஷ்மீரில் கடந்த 13 ஆண்டுகளாக சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் வெளிநாட்டினரை அடையாளம் காண்பதற்காக உள்துறை அமைச்சக செயலர் தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்களை நாடு கடத்தும் பணிகளை எளிதாக்குவதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் பற்றிய தகவல்கள் மற்றும் பயோமெட்ரிக் விவரங்களை சேகரித்து புதுப்பிக்கப்பட்ட டிஜிட்டல் ஆவணத்தை தொடர்ந்து பராமரிக்கும் பணியில் இந்த குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது பற்றி உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த குழு ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதிக்குள் மாதாந்திர அறிக்கையை தயாரித்து மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஜம்மு காஷ்மீரில் சட்டவிரோதமாக வசிக்கும் வெளிநாட்டினரை கண்டுபிடித்து நாடு கடத்துவது தொடர்பான முயற்சிகளை இந்த குழு ஒருங்கிணைத்து மேற்பார்வையிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.